வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, கிட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கொரியர் ஆஃபீஸில் வந்து மார்னிங் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஈவினிங் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டியூஸ்டே இன்றைக்கி அனுப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வெனஸ்டே தேர்ஸ்டே மேக்ஸிமம் கிடச்சிரும். இதே நாங்கள் வச்சுட்டு இருந்தோம்னா நாளைக்கு வந்து எடுப்பாங்க. ஒன் டே டிலே ஆகும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பேக்கிங் அதாவது இதில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பேக் ஃபுல்லாக இருக்கா, ஒரு பிக் ஷாப்பர். அதுக்கப்புறமா இதுலேயும் ஃபுல்லாக இருக்குது. நல்லா நீட்டாக அட்ரஸ்லாம் எழுதி ஒட்டி நீட்டாக பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஒரு பாக்ஸ் இது ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொன்று. ஸோ 4 பேக்ஸ் தான் கொண்டு போகிறோம். 2 டைம்ஸாக கொண்டு போயிடுவோம். 2 நேரமாக கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக கொண்டு போயிட்டு நம்ம இதை வந்து கொரியர் போட போகிறோம். கொரியர் போட்டுட்டு இன்னொரு விஷயம் சர்ப்ரைஸாக பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா 3 பேர் நம்ம ஊர் பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அங்கே அதாவது அவங்க யார் என்ன அது நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிளாஸில் நம்ம ஊர் பக்கத்துலேருந்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள நேரில் போய் மீட் பண்ணி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு 3 கிட்ட எடுத்து வச்சுருக்கோம். அதையும் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் போகிற வெளில வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். எடுக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு நிற்கிறேன். ஓகே, நம்ம வந்து நீங்கள் இன்னும் நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் 2 நல்ல பிஸ்னஸ் கற்றுக்கிற மாதிரி தான் இந்த கிளாஸை சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ மேம் வந்து பைக் எடுக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம கிளம்பலாமா? பாய். ஒவ்வொரு அப்டேட்டையும் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து நான் நிறையா கோர்ஸ் பற்றின அப்டேட் அண்ட் கிட்டு பற்றின அப்டேட் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதுங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொரியர் ஆஃபீஸ் வந்துவிட்டோம். நம்மக்கிட்ட கிட் ஆர்டர் பண்ணுற சில பேர் வந்து எனக்கு கொரியர் ஆஃபீஸில் தாங்க, அல்லது எனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தாங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பர்டிகுலராக கொரியர் ஆஃபீஸ் மீன் பண்ணியும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட பிரித்து கொடுப்போம். அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தனி ஆஃபீஸ். இப்போ வந்து நம்ம நியர்பையாக தமிழ்நாடாக இருந்தாங்கன்னா நாங்கள் மோஸ்ட்டாக ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஸ் அண்டு எஸ்டி கொரியரில் போடுவோம். எங்களுக்கு வந்து இது நான் வீடியோ எடுத்த என்னைக்கு அப்படின்னா 20, அதாவது 20னா கரெக்டாக ஆகஸ்ட் 20 செவ்வாய்க்கிழமை தான். இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் கிட்டாக நாங்கள் கொண்டு கொடுத்தது. இந்த மேடம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வந்து ஹைட் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்களே ட்ரஸ்ட் மக்களுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கிட்ட வந்து கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு போனோம். மக்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பட் எல்லாருமே அந்தளவுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த வீடியோ எடுத்தது எல்லாமே செவ்வாய்க்கிழமை, ஆனால் என்னால் அன்றைக்கி அப்லோட் பண்ண முடியல. பட் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி நம்ம பாதி பேர் கிட்ட அனுப்பியாச்சு. அனுப்பாத எல்லாத்துக்குமே நம்ம இன்றைக்கி அனுப்புகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை பாதி பேருக்கு நம்ம அன்றைக்கி அனுப்பிட்டோம். அதுலேயும் கொஞ்சம்னா கொரியர் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. மீதி கொஞ்சம் நம்ம ஈவினிங்குள்ளே கொண்டு கொடுத்தா உங்களுக்கு சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்களே போய் கொடுத்தோம். நம்ம வந்து இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் போடுறது எதுக்காக அப்படின்னா கிளாஸை கரெக்டாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான். இது எதனால் டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிற மெயின் ரீசன் சொல்லிடுறேன். பேக்கிங் பார்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் பண்ணி வச்சுருந்தது 50 தான் வச்சுருந்தோம். 50 பீப்புள்ஸ் தான் இங்கே ஜாயின் பண்ணுவீங்கன்ட்டு. பட் உங்களோட சப்போர்ட், அதாவது நாங்கள் நினச்சதை விடவும் அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாஸ், அதுவும் ஃப்ரீ கிளாஸ். நம்மகிட்ட திங்ஸ் வாங்குறவங்களுக்கு அது பிஸ்னஸாக சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீசன்னால் நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணதில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ எங்களாலே மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஆர்டர்ஸும் கொடுத்தீங்க. அப்போ நாங்கள் பேக்கிங் பார்ட்ஸ் நாங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாகவே நிறையவே கொடுத்துட்டோம். நாங்கள் வந்து தேவைப்படுறத விட அதிகமாகவே கொடுத்துட்டோம். ஆனால் அந்த சைட்லேருந்து எங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன டார்கெட் டேட்டை விட 3 days தள்ளி கொடுத்தாங்க. அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ், மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் டிலே பண்ணிவிட்டு ஃபைனலாக இது வரைக்கும் என்ன அவங்ககிட்ட வரல. ஃபைனலாக நம்ம அந்த பாட்ஸை கேன்சல் தான் பண்ணியிருக்கோம். நியர்பை ஷாப்பில் இன்ஸ்டண்ட்டாக போய் கிட்ட நியர்பை ஷாப்லேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணோம். அண்டு இதுதான் அந்த பாட்ஸஸ். அண்ட் இப்போவும் நியர்பையில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஆர்டர் கொடுத்துட்டோம். அதுவுமே சீக்கிரமாக வந்துடும். இதுதான் நம்ம செகண்ட் கிட் கொடுக்க போனோம். இந்த மேம்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்களும் பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கும் எங்களை பார்த்ததில் சந்தோஷம், எங்களுக்கும் அவங்கள பார்த்ததில் சந்தோஷம். இதுக்கப்புறம் தேர்ட் பாட்ஸ் அவங்க வந்து என்னோடய ஷாப்பில் கொடுத்துட்டு போகிறோன்னு சொன்னாங்க. அதுதான் கொடுக்க போயிட்டுருக்கோம். அதையும் கொடுத்துட்டோம். இதுதான் பர்டிகுலராக நடந்த ரீசன். அதனால் டிலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பேக்கிங் பாட்ஸ் வரோன்னு சொல்லி நாங்கள் இருந்து வெயிட் பண்ண 3 நாளைக்கு ஃபர்ஸ்ட்டு எங்களோட எஃபர்ட்டை நாங்கள் போட்டு நியர்பை ஷாப்பில் தேடி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இதுக்குள்ளே நாங்கள் கிட்ட அனுப்பியிருப்போம். பட் பிஸ்னஸ்னால் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கும் இது ஒரு புது லெசன்ஸ் தான். ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்து. சரி, எனிவேஸ் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி அதை வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா எல்லாருமே கேட்குறீங்க எங்களுக்கு கிட்ட எனக்கு வரும்னு சொல்லி கேட்டிங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை போடுறோம் அப்படின்னா
வெள்ளி அல்லது சனி, மேக்ஸிமம் சனிக்கிழமை வந்துடும், இல்லைனா திங்கட்கிழமை ஆகும். திங்கட்கிழமை எல்லாருக்குமே கைக்கு வந்துடும். அதே மாதிரி கொரியர் ஆஃபீஸில் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக போஸ்ட் ஆஃபீஸில் போடுறோம். இந்த மாதிரி பர்டிகுலராக கேட்குறவங்களுக்கு சில பேர் அடிஷ்னலாக வேறு திங்ஸ் வச்சு கேட்டிங்க, இதில் இன்னும் அடிஷ்னல் திங்ஸ் வச்சு கேட்டிங்க, அதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டைம் எல்லாமே உங்களுக்கு பக்கா பிளானிங்கோட, எங்களுக்கு இதில் வந்து நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். பக்கா பிளானிங்கோட எல்லா விஷயத்தையுமே கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த பிஸ்னஸில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய சேலஞ்சஸ் சொல்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க போட்டுதான் நிறைய திங்ஸ் கிடைக்கும், இதோட கம்மியான ரேட்டுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், திங்ஸ் கிடைக்கும். ஒரு இதுவே 150 ரூபா 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃப்ளார் ஷெல் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். அதுவும் பர்டிகுலர் 100 பீசஸ் 150 ரூபா, 100 பீசஸ் 200 ருபீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது கூடவே நீங்கள் வந்து செட்டாக மேக் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு க்ளூ தேவைப்படும், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஹேர் பவு தேவைப்படும், ஹேர் கிளிப் தேவைப்படும், இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படும். இது எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்து நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 1500 ரூபாயாவது ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் டிசைன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை பற்றின ப்ரீவியஸாகவே அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க, பாதி திங்ஸ் ஆர்டர் போட்டு வாங்கிப்பாங்க, அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுற நிறைய பேர் வேணால் இது வரைக்கும் இதை பற்றின மெட்டீரியல் நாலேஜும் இருக்காது, மெட்டீரியல்ஸ் எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரியாது, வாங்கி வச்சுருந்தா மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி பண்ணணும்னு தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்காக மட்டும் தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ எல்லா விஷயத்தையும் பார்த்து ஒவ்வொரு சின்ன பேக்கெட்டை நம்ம போடுறோன்னா இருந்து போட்டு அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக டிவைட் பண்ணி ஹேர் கிளிப்புக்கு வர மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி ஹேர் பவுக்கு வர மாதிரி, அது எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் கொடுக்குறோம். சேம் டைம் அந்த கிளாஸையுமே உங்களுக்கு எங்கிட்ட மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, எங்கிட்ட மெட்டீரியலுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு கிளாஸ் சொல்லித்தாங்க, ஃப்ரீயாக சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி கிடையாது. நான் இந்த பேட்ச் ஆஃபர் பேட்சாக கொடுக்குறோம். இந்த ஆஃபர் பேட்சில் நம்மக்கிட்ட திங்ஸ் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிளாஸை நாங்கள் ஃப்ரீயாக எடுக்கிறோம். எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட்டை ஃபுல்லாக ரிவீல் பண்ணுறோம். அந்த சீக்ரெட்டில் நீங்கள் வந்து பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், யூனிக்யூவாக இருக்கணும். ஸோ அதனால் அதை வந்து ஒரு தனித்துவமான கிளாஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ யாருமே ஃபீல் பண்ணாதுங்க அல்லது ஏதாவது வருத்தப்படாதுங்க. இந்த ஒரு பேட்ச் நம்ம இப்படி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சனால மட்டும் தான் கொடுக்குறோம். ஃபைனல் கிட், தேர்ட் கிட் நமக்கு வந்து கல்லிடக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் தான் ஒரு ஷாப்பில் கொடுக்க சொன்னாங்க. அதையுமே நம்ம கொடுத்தாச்சு. மொத்தமாக 3 கிட் இன்றைக்கி வந்து ஆஃப்லைனில் கொடுத்துட்டோம். இது வந்து செவ்வாய்க்கிழமை நடந்த விஷயம் தான். வீடியோ கொஞ்சம் டிலே ஆகி வருது, ஏன்னா எனக்கு வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, இது ட்ரஸ்டபுளான்னு கேட்குறாங்க. நான் வந்து ஓப்பனாகவே எல்லா விஷயத்தையும் போடுறேன். என்ன நடக்குது, என்ன அப்டேட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு இதை விட அதிகமாக எப்படி நான் உங்களுக்கு இது ட்ரஸ்டபுள்னு ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தெரில. ஏன்னா நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். கிளாஸ் வந்து சீக்ரெட் எதுவுமே இல்லாமல் எல்லாமே பிஸ்னஸ் டிப்ஸு, அதாவது நம்மகிட்ட கற்றுக்கிறவங்க கண்டிப்பாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பைக் பிளேனாக ஒரு கிளாஸ் தொடங்கணும். இப்போ அதோட கிளாஸும் நாங்கள் செகண்ட் பேட்ச் தொடங்குகிறோம். அந்த கிளாஸ்லேயும் வந்து ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? சக்ஸஸான விஷயம் உங்களுக்கு இன்ஸ்பைர்டாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க, நீங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மேடம் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் சொல்ல மாட்டேன். உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடலாக என்னை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. அது வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்ஸ்பைர்ட் ஆகிருக்கீங்க. அதுக்கு எல்லா ரீசன் நான் ஒன் டே எடுத்த ஸ்டெப் மட்டும் தான். நீங்களும் இன்றைக்கே எஃபர்ட் எடுங்க. உங்களுக்கு அதை பற்றின ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்மகிட்ட கிளாஸ் இருக்குது, ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணி பேசணும்னா பேசுங்க. ப்ராப்பராக கைட் பண்ணுறேன், உங்களை ஏமாற்ற மாட்டோம், நல்ல விஷயத்தில் சொல்லிவிடுப்போம். ஹேர் கிளிப் கிளாஸ் வந்து உங்களுக்கு இது பிஸ்னஸ் கிளாஸ் தான், ஃப்ரீ கிளாஸ் தான். ஸோ ட்ரையலாக கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கிட் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம். இதை தாண்டி நிறையா ஃப்ரீ கிளாஸஸும் இருக்குது, பேமெண்ட் கிளாஸஸ் இருக்குது. உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். டெய்லரிங் கிளாஸ், ஆரி கிளாஸ், ப்ரூச்சஸ் கிளாஸ், இன்னும் பேபி ஃப்ராக் காம்போசிட் கிளாஸ், பைப்லைனர் கிளாஸ், பவு மேக்கிங் ஸ்பஞ்சஸ் கிளாஸ், இப்படி நிறைய இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக நாங்கள் வந்து எங்களோட டே எப்படி தான் கம்ப்ளீட் பண்ணோம். எல்லாருக்குமே கிட்ட கொடுத்துட்டு வரவில்லை. 20 ரூபா கடை, அதாவது பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் 20 ரூபா ஷாப் இருந்து அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா பாப்பாவுக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் பாப்பா பர்த்டேக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் என்னால் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல. எவ்ரி இயர் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி சின்னதானாலும் வாங்கி கொடுத்துருவேன். இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக ஒரு கீச்செயின் தான் நான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா ஷாப் போனேன், எனக்கு அந்த டைமில் கரெக்டான ப்ராடக்ட்லாம் செட் ஆகலை. ஸோ பாப்பாவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் பாப்பா இந்த ஒரு இதை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஆர்டர் போட்டு கொடுத்தேன். வந்ததுமே அதனால தான் என்ஜாய் பண்ணி நைட்டு ஃபுல்லுமே இருந்து மாடிலேருந்து விளையாடிட்டு இருந்தாங்க.
ஜஸ்ட் அவங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் உருவாக்குறதுக்கு ஒரு சித்தியாக நான் பண்ணுற விஷயத்த என்னால் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஒரு செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது மட்டும்தான். எனக்கு இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக என்னால் வாங்கணும். அதுக்கு வந்து 10 ரூபாய் எனக்கு தேவை அப்படின்னா அதுக்கு நான் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து சோர்ஸ் இருக்கணும், இன்கம் சோர்ஸ் இருக்கணும். அது வந்து ஒரு வேலை பார்க்குற இடத்துல இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், அல்லது வீட்டில் மணி ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணும். அப்படி இருக்குன்னா என்னால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீடம்லாம் உங்களுக்கும் வரணும். அதாவது உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு விஷயம் உங்கள் பிள்ளைங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த 100 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சு அதை பண்ணும்போது அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, உங்களுக்கான ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. ஸோ அது எல்லாமே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஐடென்டிட்டி அது எதுலனாலும், ஒரு நீங்கள் நல்லா படித்து நல்ல இடத்துல வேலைக்கு போகிறீங்களா, நல்லது தான், கண்டிப்பாக அதில் போங்க. உங்களால் அப்படி போக முடியலையா, அடுத்தது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். நிறைய சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வரும். ஃபெயிலியர்ஸ் வந்தால் நெக்ஸ்ட் டைம் அதை சக்ஸஸாக எப்படி கொண்டு போகிறதுன்னு பாருங்கள். சக்ஸஸ் வந்தால் இருக்கிற சக்ஸஸை எப்படி தக்க வைக்கிறதுன்னு பாருங்கள். அடுத்த லெவலில் அடுத்தவங்களுக்கு அதன் மூலமாக ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுக்கலான்னு பாருங்கள். ஸோ நம்ம கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விதத்தில் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், அந்த ஒரு ஸ்கோப்பில் தான். நிறைய பேர் இதில் வந்து யூஸ் ஆகியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் என்ன பிடிச்சிருக்கோம், அல்லது என்னோட கண்டென்ட் பிடிச்சிருக்கோம், அல்லது நாங்கள் வந்து எடுத்த ஃப்ரீ கிளாஸ் பிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அதுக்கு வந்து என் மனசார உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா யாருனே தெரியாது, ஆனால் தெரியட்டா கூட என் வீடியோவை பார்க்குறீங்க, என் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஒரு லெவலுக்கு போகிறீங்க, போயிட்டதுக்கு அப்புறமா கூட வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நான் இந்த லெவலில் இருக்கேன், நல்லா இருக்கேன், உங்கள் கிளாஸஸ் மூலமாக எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட சப்போர்ட்டை இவ்வளோ தந்ததுக்கு நன்றி. என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ, கிளாஸஸ் எடுத்து எல்லா விஷயத்தையும் எப்படி சொல்லித்தர முடியுமோ கண்டிப்பாக சொல்லித்தருவேன். நீங்கள் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் சைடு நீங்கள் என்ன பார்க்கும்போது நினைப்பீங்க, ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க இந்த பொண்ணு நிறைய ஒர்க் பண்ணுதுன்னு நினைப்பீங்க, இதெல்லாம் நினைப்பீங்க, இந்த பொண்ணு வந்து இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி நினைப்பீங்க. பட் என்னோடய பேக் சைட் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கூட நான் 2:30 தான் தூங்கினேன். அதுக்கு முந்தின நாள் நான் 3:30 தான் தூங்கினேன் நைட்டு. அது தூங்காத இரவுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் இருக்குது. ஸோ எல்லாமே மாறும், கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். உங்களோட லைஃப்பில் இன்றைக்கி இந்த பாயிண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு இது இருக்கும், நம்மளை இன்னும் வந்து இதில் வந்து வெளியே வரணும், இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும், நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும், சக்ஸஸ் ஆகணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு சின்ன சின்ன தேவைக்கூடாது. அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு கூட நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதாவது என்ன ஆசை இருந்தாலும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். என்னால் முடிஞ்ச சின்ன ஒரு மோட்டிவேஷனாக தான் கொடுத்தேன். ஜஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் பற்றின அப்டேட் கொடுத்தேன் அண்ட் மோட்டிவேஷன் கொடுத்தேன். ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், உங்களுக்கான கிட் வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து கொரியர் ஆஃபீஸ் போயிடும், நாளைக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ரிமைனிங் பீப்புள்ஸ்க்கு. ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். ஏன்னா அனுப்புனதுமே நான் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் அப்டேட் கொடுத்துட்றேன், உங்களுக்கு அனுப்பியாச்சு வாங்கினதான் சொல்லிடுங்கன்ட்டு. அண்ட் ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னை வாட்ஸ்அப் எப்போனாலும் மெசேஜ் பண்ணுங்கள். என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், கண்டிப்பாக எடுப்பேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பைப் கிளீனர் அண்ட் பிஸ்னஸ் கிளாஸ் ஒன்று தொடங்கியிருக்கிறோம். பைப் கிளீனர் கிராஃப்ட் மேக்கிங் கிளாஸில் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவில் எண்டில் பைப் கிளீனர் கிளாஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அண்ட் ஹேர் கிளிப் கிளாஸோட டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்னா கூட என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கைட் பண்ணுவேன். ஃப்யூச்சரில் இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தால் கூட கண்டிப்பாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பீங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, எப்படி தொடங்கணும்னு தெரியாது, நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகணும்னு தெரியாது. ஆனால் பண்ணணும்னு மட்டும் ஆசை இருந்துகிட்டே இருக்கும். தூங்கும்போது அந்த ஆசை இருக்கும், முழிக்கும்போது ஆசை இருக்கும், ஏதாவது பண்ணணும், யாராவது கைட் பண்ண மாட்டாங்களா, யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என் கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிடுறேன். அதை தவிர சில பேர் வந்து இங்கே வந்து என்கொயரி பண்ணும்போதே சொல்லுவாங்க, எப்படின்னா எனக்கு வந்து எல்லாமே தெரியும், நான் வந்து எனக்கு வந்து வேலையை தாங்க, ஏதாவது வேலை இருந்தால் உங்கள்கிட்ட தாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, எங்களோட கோர்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு வேலை வாய்ப்பை தான் கொடுப்போம், வேலையை நாங்கள் தர மாட்டோம், வேலை வாய்ப்பு. அதாவது கேட்பாங்க, தையல் கிளாஸ் எடுக்கிறீங்களா, எங்களுக்கு வந்து நைட்டி பிட்டு இந்த மாதிரிலாம் பிட்டு தருவீங்களா, ஏதாவது தைக்கிறதுக்கு தருவீங்களான்னு கேட்பாங்க. அப்படிலாம் நம்ம கொடுக்குறதில்ல, நம்ம வேலை வாய்ப்பை தான் உருவாக்குவோம். அதாவது ஒருத்தங்க இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா வாங்கி கொடுத்துக்கலாம், அதுவும் ஏதோ ஒரு நாள் மட்டும் வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் அவங்களே சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, கொஞ்சம் பாத்திரம், கொஞ்சம் கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோன்னா, இப்படி சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா அவங்க வந்து ரிப்பீட்டடாக அதை வந்து கண்டினியூ பண்ணி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களே சமைச்சு சாப்பிட்றதா இருந்தால் எப்போ நினச்சாலும் சாப்பிடுவாங்க, டெய்லியும் குக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே நம்ம கிளாஸும் அதே கான்செப்ட் தான். எந்த மாதிரினா, நாங்கள் வந்து வேலை தரல, வேலை வாய்ப்பை தரோம். அதாவது நீங்களே வேலை பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரோம். எங்களை டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் சொந்த கல்ல நிற்கிற மாதிரி தான் உருவாக்கி தரோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அண்ட் ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணால் கூட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.